பாட்டு பாடட்டும். நீ கவலைகளும் முடிவற்ற துயரத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்தாய். உன் கர்ப்பப்பையில் உறைவிடும் கிடைத்தவர்கள் பாக்கியசாலிகள். உன் கர்ப்பப்பையில் உறைவிடும் கிடைத்தவர்கள் பாக்கியசாலிகள். அவர்கள் உலகத்தின் மற்றொரு பகுதியில் மகிழ்ச்சியை கண்டு அடைந்திருக்க கூடும். உன்னுடைய சீற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்து போகும் ஒவ்வொரு தருணத்திலும் துன்பத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்து போகும் ஒவ்வொரு தருணத்திலும் துன்பத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய சீற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மூச்சிலும் துன்பத்தை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அனுபவித்து கொண்டிருக்கிறோம். செத்தவங்களுக்கா கொடுக்கறவங்க உயிரா இருக்கிறவங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் செத்தவன் பொண்டாட்டி இல்லாம இல்லை. என்ன உயிரா இருக்கிறவங்களை சாவுன்னு சொல்றாங்க எங்க வீட்டோட எல்லாம். A lot has been written about how the tsunami reconstruction and rehabilitation work has brought improvement to the people's lives. This is the story of an endless wait for relief, lost somewhere in between the lines. டென்ட்ல இருக்க முடியல அந்த வெயில்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயில் ரொம்ப தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே அனலா இருக்கு. அதுலயே வயிற்று வலி உண்டாகுது. உடம்பு நல்லா இல்லாத போகுது. பூச்சிங்கெல்லாம் நிறைய வருது டென்ட் உள்ள. என்னதான் செய்யறது? இன்னும் மழை நேரம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். தண்ணி எல்லாம் உள்ள பூந்துரும். மழை வந்தா தடுக்க இடம் இருக்காது. Unfortunately, these voices have not been heard as yet. As a result, life in these settlements has become a fight for survival. 5 நாளைக்கு ஒரு மட்டும் பீலில தண்ணி வருது. பைப்புல அதுல ஊத்துக்கு ரம்மண்டு கூட இல்லனா 3 கூட இல்லனா 2 கூட போதுமா? 5 நாளைக்கு இந்த தண்ணி போதுமா? குடிக்க கொள்ள சோறாகுது எப்படி? அது கால் கை கழுவுறது எப்படி? எந்த வகையை கண்டு நாங்க சுத்தமா இருக்க முடியும்? சுனாமிக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது தண்ணி வசதிலாம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துலேயே ஆறு குளம்லாம் இருந்துச்சு. அதனால லெட்டின் பாத்ரூம் போனால் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இங்கே சுனாமிக்கு அப்புறம் அந்த வீடு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் காடுகள், மனிதர்கள் அதிகம் நடமாட்டம் பண்ணுறாங்க. லேடிஸ்லாம் போகிறதுக்கே சான்ஸே இல்லை. லேடிஸு பயந்து தான் போயிட்டு இருக்காங்க. லேடிஸ் லெட்டின் பாத்ரூம்லாம் போகிறாங்க. நல்லா வயசானா ராத்திரில போனா வலிக்கு கீழே விழுவுறேன். என்ன பண்றது? மிட் நைட்ல வந்து இப்போ வயசு பொண்ணுங்கலாம் இருக்காங்க. அப்ப அவங்களாம் எங்க போவாங்க? டாய்லெட் போறதுலாம் கஷ்டம் இல்லையா? மிட் நைட்ல எந்திரிச்சு வரணும்ல. அவ்வளவு தூரம் அங்கே இருந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்கதான் வர்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வராங்கன்னா எப்படி வர முடியும்? ஒரு 50-70,000 1 லட்ச ரூபா கட்டி கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாங்க சார். அந்த செலவு மட்டும் 1 லட்ச ரூபா இருக்கு. அந்த கட்டி கொடுத்து எதுக்கு? அது கட்டின எதுக்கு? ஒரு பேருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சும்மா கட்டி கொடுத்து எதுக்கு? அது வேற குப்பை தான் இருக்கு. அதில் யாருமே யூஸ் பண்றது இல்லை. கொடுத்தா ஏதாவது இலைய போட்டு சோறு போடாத கதை மாதிரி கொடுத்தா அது மாதிரிதான் எங்க இது. இந்த மாதிரி நாங்க நாத்தத்துல அடிப்போது மோதிக்கிட்டு கிடக்கும் போது இதுல எங்க இருந்து நாங்க சுத்த சுகாதாரமா இருக்க முடியும்? எந்த வழியா கட்டு நாங்க இருக்கிறது?
தேங்காய் இல்ல, மூத்திரம் மஜா போட்டு தண்ணி இல்ல, கை கழுவுறதுக்கு இல்ல, கால் கழுவுறதுக்கு இல்ல. எங்க இருந்து நாங்க சுத்தம் சுகாதாரமா ஆகுறது? இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து அதுக்கு பிற்பாடு எங்களையோ எங்க புள்ள குட்டி உள்ளியோ சுத்தமா ஏன் இல்லன்னு கேட்டா நாயா. இதெல்லாம் எங்களுக்கு சரியா ஆகணும். முதல்ல எங்களுக்கு இதெல்லாம் சரியானதான் நாங்க படிக்கிற பசங்களும் சரி, பேரண்ட்ஸுகளும் சரி, மற்றபடி எல்லாருமே சரி. அப்பதான் நார்மலா இருக்கவும் முடியும் எங்களால. While half of India shines, the other half continues to live in darkness and lives to suffer in the absence of something as basic as water and sanitation. பகுதியில் மகிழ்ச்சியை கண்டு